முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேச்சில் ஒன்று பதற்றம் தெரிகிறது, இன்னொன்று ஆணவம் தெரிகிறது. ரேஷன் கடைகளில் உணவுக்கு பாதுகாப்பில்லை, பொதுவெளியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஆயுஷ்மான் என்று சாமானிய மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஆரம்பித்த நாள். ஆயுஷ்மான் என்ற பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்ட தினம் இன்று. இதை கொண்டாடுவதற்காக, மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக, அவர்களை பதிவு செய்வதற்காக இந்த வாகனம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மருத்துவ காப்பீடு, பிரதமரின் மருத்துவ காப்பீடு விழிப்புணர்வு வாகனம். அது மட்டுமல்ல, தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நடமாடும் அலுவலகம் இந்த வாகனம். அந்த பகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் சென்று நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அதை வாங்கி அதிகாரியிடமும் அரசாங்கத்திடமும் கொடுத்து இந்த எங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்றால் அதையும் தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கான ஒரு புதிய முயற்சி. ஆபீஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடமாடும் பாராளுமன்ற தொகுதி அலுவலகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். இது எங்கள் சகோதரர்கள், தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்களின் முயற்சியினால் எந்தெந்த பகுதியில் மக்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதியில் நின்று அவர்களிடம் இருந்து கோரிக்கைகளை பெற்று அதை தீர்த்து வைப்பதற்காக முயற்சி செய்வோம். அதே மாதிரி அந்த பகுதி மக்கள் மருத்துவ காப்பீட்டிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கான படிவத்தையும் கொடுத்து பதிவு செய்து அவர்களுக்கான அடையாள அட்டையும் இந்த வாகனத்தில் இருந்து வழங்குவோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்களை பொறுத்த மட்டில் மக்கள் சேவைதான் மகேசன் சேவை, மக்களுக்காகத்தான் அரசாங்கம். ஆனால் நாங்கள் ஆணவமாக 40 எங்களுக்கு 234 எங்களுக்கு நாங்கள் சொல்லலை. ஏனென்றால் அதை மக்கள் முடிவு செய்வார்கள். சமீப காலமாக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேச்சில் ஒன்று பதற்றம் தெரிகிறது, இன்னொன்று ஆணவம் தெரிகிறது. ஆக 200 ஏன் சொல்றீங்க, 234 என்பதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதே அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 9 அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது. இந்த 10 மாதமும் இந்த வழக்கை நடத்துவதற்கே இவர்களுக்கு நேரம் சரியா இருக்கும். எங்க அரசாங்க வேலையை பார்க்க போறாங்க, எங்க மக்கள் பிரச்சனையை பார்க்க போறாங்க, தங்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் என்று எல்லாருக்கும் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு அறிவிக்கை விட்டிருக்கிறார். அவரது பெயரையே தமிழில் மாற்றினால் நல்லாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. முதலில் அதை அவர் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் இல்லை. என்னை போன்ற மருத்துவக் கல்லூரியில் படித்த மாணவர்கள் கூட ஒரு 30% தமிழே படிக்காதவங்க என் கூட படித்தாங்க. அப்படிதான் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உண்மையிலேயே தமிழை பற்றி பேசுகிறது என்றால் நமது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த அளவிற்கு அவர் தமிழ் பற்றாளர். அதை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்வோம். இன்னொன்று, சாமானிய மக்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பில் கலப்படம் ரேஷன் கடைகளில் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது திண்டுக்கல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ரேஷன் கடைகள், எல்லா ரேஷன் கடைகளிலும் பரிசோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் டெண்டர் கொடுத்த நிறுவனங்களில் எப்படி அவர்கள், ஏன்னா வெளியே 100 ரூபாய்க்கு கொடுக்கறத நாங்கள் இங்கே 30 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல இருக்க மாதிரி கல்லையும் மண்ணையும் கலப்படத்தையும் சேர்த்தா மக்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ரேஷன் கடைகளில் உணவுக்கு பாதுகாப்பில்லை, பொதுவெளியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆக இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் வலியுறுத்தியே ஆக வேண்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி அறிவித்திருப்பதற்கு நாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வோம். ஆனால் எதை எப்பொழுது எந்த நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்ற காலம் கடந்த முடிவான் இல்லை. 2021 நடத்த வேண்டியது பேண்டமிக் என்ற மிகப்பெரிய தொற்று வந்து விட்டது. அதை காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நான் காலம் கடந்த முடிவுனா கச்சத்தீவில் தான் உங்கள் கூட்டணி கட்சிகளும் நீங்களும் எடுத்த காலம் கடந்த முடிவு. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று இன்று முதலமைச்சர் சொல்கிறார். அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தை விட்டுவிட்டு அதுதான் காலம் கடந்த முடிவு. ஆக எல்லாவற்றையுமே இவர்கள் காலம் கடந்த முடிவாக எடுத்துவிட்டு இன்று இது காலம் கடந்த முடிவு அல்ல, இந்த காலத்திற்கு ஏற்ற முடிவை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எடுத்திருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எந்தெந்த சமூகத்திற்கு எந்தெந்த பிரதிநிதித்துவம் வேண்டும்,
எந்த சமூகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, எவ்வளவு மக்கள் தொகை, இவையெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க இருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கருத்து என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி.